குழம்பு செஞ்சு சாப்பிடலாம்னு எல்லாம் ஒத்துக்கிட்டாளுங்க பாத்துக்க. அதனாலதான் உங்களுக்கு கூப்பிட்டு போலான்னு வந்தேன் பாத்துக்கங்க. கிளம்புங்க போவோம், அங்க போய் மீன் வச்சுன்னு போவாங்க. எம்மா முதல் நாள் காலேஜ் போறேன், இந்த துணியெல்லாம் நல்லா இருக்கேனம்மா, இந்த உடுப்பு எனக்கு ஏத்த மாதிரி இருக்கா சொல்லு. கேட்டி உனக்கு என்னட்டி ரொம்ப அழகா இருக்கட்டி. நீ பாருமக்கா, காலேஜ் போறப்பே வரப்பே குளிஞ்சதெல்லாம் நிமிராம போகணும் பாத்துக்க. அது மட்டும் இல்ல, யாராவது வந்து பேசினா கூட கண்டுக்காத மாதிரி போய் புண்ணு. என்ன போகும்போது வரும்போது பஸ்ல பாத்து போயிட்டு பார்த்தோன்னு என்னமாக்கா. ஏமா போதும், அட்வைஸ் பண்ற பேர்ல சொல்லிக்கிட்டே இருப்ப பாத்துக்க. எனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். ஏக்கா இந்த காலத்துல போய் பிள்ளைய தனியா விட்டுட்டு இருக்கிறேன். இங்க இருக்கலாம் சும்மா நடந்து போனா கூட எவனோ ஒருத்தர் பேச வந்துறானுங்க பாத்துக்க. பேசாம கூடியே போட்டு விட்டுட்டு வானே. என் பிள்ளைய பத்தி எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் பிள்ளை அப்படி ஆட்டி நின்று வரைக்கும் பேசுறது கிடையாது பாத்துக்க. நீ பேசாம இரு, நான் சொல்றதா சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கங்க. சரி வாங்க போவோம். நீ என் பிள்ளைய பத்தி பேசாத. நீ போய் மீன் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. இந்த வீட்டை மட்டும் கூட்டி விட்டு வந்துடுறேன். என்ன போடிப்போ, நான் மீனை போய் வரசி வைக்கிறேன். அதுக்குள்ள வந்து சேர்ந்துக்கிறேன். என்ன ஏங்க இங்க ஆர்த்தி தட்டரோடு எப்படி போகணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த ஊருக்கு நான் புதுசு, அதனாலதான் கேக்குறேன். ஆர்த்தி தட்டரோட எனக்கு தெரியாதா? நான் எங்க காலேஜ் கூட அங்கிட்டு தான் இருக்கு. நான் இப்படிதான் போறேன். வேணும்னா வாங்க, அங்கிட்டு டிராப் பண்ணிடுறேன் உங்களை. என்னது டிராப்பா? என்னங்க நீங்களே நடந்து போயிட்டு இருக்கீங்க, டிராப்புங்கிறீங்க? ஏங்க சும்மா நடந்து போய் அங்க விடுறதாங்க சொன்னேன். வாங்க அப்படியே கொண்டு போய் விட்டுட்டு வந்துறேன். நான் சுப்பிரமணிய காலேஜ்ல தாங்க படிக்கிறேன். நீங்களும் அங்கதான் படிக்கிறீங்களா? ஐயா அதே காலேஜ்ல தான் நானும் படிக்கிறேன் பாத்துக்கங்க. அடி பக்கா மாசு இல்ல. இவளை பத்தி பெருமையா அவங்க ஆய் சொல்லிக்கிட்டு இருந்தா, இங்க நின்று இன்னொருத்த பையனோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவளெல்லாம் என்னன்னு சொல்றது? கொஞ்சம் எனக்கு படிக்கிறதுக்கு ஊடமான ஹெல்ப் பண்ணுங்க. எப்பயாவது கொஸ்டின் பேப்பர் கேட்டா மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணுங்க. என்ன ஏன்னா கொஸ்டின் பேப்பரை நான் ஈஸியா தொலைச்சிருவேன். அதனால கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஏன் நான் நல்லா படிப்பேன், கண்டிப்பா உங்களுக்கு நான் உதவி பண்றேன். நீ உதவி பண்ணியாக்கு உதவி இத போய் உங்க அம்மாட்ட சொல்றேன். உங்க அம்மா வந்து நல்லா உதவி பண்ணுவாங்க. இருவாரேன். கேக்கோ நம்ம பிள்ளை தப்பணும் சொல்லியே அங்க இருந்து ஒருத்த கூட பேசிக்கிட்டு இருக்கிறா. கேட்டதுக்கு ஓட்டமா ஓடி போயிட்டேன் பாத்துக்க அந்த பையன். ஏன் பிள்ளை அப்படி பண்றா கிடையாது. நீயே வந்து ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காதே. ஏன் மேல நம்பிக்கை இல்லைன்னா வெளியே வந்து பாரு அனிகா, உன் மக பண்றத. ஏக்கோ பாத்தியாக்கா, நீ இன்னிட்டு இருக்க தெரியாம கூட அந்த பையன்ட்ட மிரக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கா. இவளை என்ன சொல்றது? போய் 4 சாத்து அப்பதான் அடங்குவா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை அம்மா நின்னுட்டு இருக்கறே, நீ அத கூட கண்டுக்காம அந்த பையன் என்ன பேசிக்கிட்டு இருக்க? அப்படியே ஏமோ நானும் ஐயரும் ஒரே காலேஜ் தான் பாத்துக்க. அவங்க அட்ரஸ் கேட்டுட்டு இருந்தாங்க, நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதுல என்ன தப்பு இருக்குது? இதுக்கு நீ வந்து இப்படி கோபப்பட்டுட்டு இருக்கற? மூஞ்சி ஓயிட்டிக்கிட்டே வந்த வேலையை மட்டும் பார்க்கணும். இன்னொரு வாட்டி என் பிள்ளை அதிகம் சொல்லி தப்பா சொன்ன மவளை அடிச்சு பிச்சு கூட பாத்துக்க. ஒழுங்கா போய் மீன் ஆடிற வேலையை பாரு. போ வரேன். ஏதோ தப்புதான்க்கா, உன்னிட்ட இப்படி சொன்னது ரொம்ப பெரிய தப்புதான். மன்னிச்சுக்க, நான் போய் மீன் ஆடிற வேலையை பார்க்கறேன். ஐயோக்கோ நல்லா இருக்கியாக்கா? எனக்கு எதை நான் ரதி மாதிரி இருக்கு. எனக்கு என்ன? நான் ஒன்னே கேட்கலக்கோ, நீ வாங்கின அடி எப்படி இருக்குன்னு கேட்டேன். ராணிய கடைக்கல்ல அடி வாங்கிட்டு வந்தேல, அதை கேட்டேன் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்துச்சா இன்னொன்னு வைக்க சொல்லட்டுமா? அதெல்லாம் நான் வாங்க கிடையாது. என்ன சின்ன பொண்ணு லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் எப்ப அடி வாங்கினேன்? தெரியாது நினைச்சிட்டு இருக்கேன். காலைல பல்லாருன்னு ஒண்ணு விட்டுச்சே. ராணி அக்கா தான் பாத்துக்க. அது பிள்ளைய பத்தி பேசினா சும்மா விடுமா? மொத்தவில பத்தி பேசாதானே கேட்கவே மாட்டேன் போல. இப்படியே ஒவ்வொருத்தையும் அடி வாங்கிட்டே கடனியே. சரி மீன் வாங்கணும்னு சொன்னா எந்த மீன்காரமையும் இங்கிட்டு காணா. மீன் வாங்குறதுக்கு காசு இல்லை, எப்படி வயல்ல உட்காந்து செய்வ? சின்ன பொண்ணு உனக்கு எனக்கு மட்டும் இது இருக்கட்டும். என்ன வெளியே அட்டி சொல்லி விடா. சின்ன பொண்ணு அசிங்கமா போயிடா. இந்த அங்க ஒரு மீன்காரமா வர அவகிட்ட நான் எப்படியாவது பேச்ச கொடுக்குறேன். நீ அங்கிட்ட எப்படியாவது மீனை தூக்கி விடு. என்ன நீ தான் நெடுமுறை மாதிரி வளர்ந்துருக்கிறிய. ஏமா மீன் என்ன வேலை? உனி பாக்கணுமே லட்சம் கலாசமா இருக்கு. ஐயப்பா உங்ககிட்ட மீன் வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்றியா? என் மூஞ்சி உண்மையில லட்சுமி கலாசியமா இருக்குதா? என்கிட்ட மீன் வாங்கி சாப்பிடுறீங்களாப்பா? ஆமாம்மா சின்ன பொண்ணு சீக்கிரம். ஆமா மீன் என்னென்னலாம் வச்சிருக்கீங்க கொஞ்சம் வரிசையா சொல்லு. எப்பப்பா நல்ல மீனா வச்சிருக்கா போல இருக்குது. முன்னாடி இருக்க மீனை தூக்கி போட வேண்டியதா, வேற வழி இல்ல. 2 மீன் இருக்குது, தூக்கி போடுவான். ஐயா என் மண்டையில என்னமோ சொரண்டற மாதிரியே இருந்துச்சு. என்னன்னு தெரியல. மேல கொஞ்சம் பார்க்க இது இருக்கானு. இங்கிட்டு குரங்கு தொல்லை ஜாஸ்தியா இருக்குமா. நீளமான குரங்கெல்லாம் நிறைய இருக்கு. அதனால அது வந்து தொல்லை பண்ணிட்டு போயிருக்கு. சரிப்பா மீன் இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கிறேன்னா. இதுக்குதே இத்தனை நேரம் நீ என்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தியா? இது முன்னாடியே சொல்லி நான் சார் கிளம்பி நேரம் வீட்டுல போய் மீனே வித்துட்டு வந்திருப்பேன். ஆளி மூஞ்சி பாரு வந்துட்டா பல்ல கட்டிக்கிட்டு. போ மொத. இனிமேல் மீன் வந்தா அவ்வளவுதான் உனக்கு. சின்ன பொண்ணு எப்படியா மீன் கிடைச்சு போச்சு. வேகமா அடுப்பு கூட்டி செஞ்சு விடுவா. ராணி அக்கா தான் வந்துட்டு இருக்குது பாருங்க. ஐயோ போ, ராணி அக்கா சமையல்னா சமையல் தான். வாசனை கமகமா அடிக்குதுக்கோ. சின்ன பொண்ணு திடீர்னு வயிற்று கொடுக்குது. சின்ன பொண்ணு ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இங்க இருந்து 2 கிலோமீட்டர் பண்ணுவேன் கிராமத்துக்கு. நான் என்ன சின்ன பொண்ணு பண்றது? ஐயோக்கோ என்னக்கா உனக்கு கண்டனத்துல தாக்கா எல்லாமே வரும். நீ என்ன பண்ற? போ, அங்கிட்டு வயல்லாம் இருக்குது பாத்துக்க. சீக்கிரம் போயிட்டு ஓடியாந்துரு. என்ன இது செத்தனத்துல ஓடி வந்துரு. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு இப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்கு. சின்ன பொண்ணு அடிச்சி எதுல திருப்தி இருக்கணும்னு உனக்கு தெரியாது. போ. ஏன்டியா எவன் என் வீட்டு வயல்ல வந்து இப்படி நார் அடிச்சு விட்டு போனது?
ஏமா யார அடிச்சுட்டு போனாலும் எங்களை தான் வந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பியா? நாங்க மட்டும் எங்க வயல்ல உட்காந்து சமைச்சுட்டு இருக்கிறோம். போமா போய் சட்டங்கிட்ட. ஓகோ அப்படியா? இது பூரா உங்க வயலாமா? இதுல என்ன கிளவி சந்தேகம்? இது பூரா எங்க வயல் தான். நாங்க பத்தியா மீன் குழம்பு உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்கோம் பாத்துக்க. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? போ கிளம்பு. ஏண்டியே வருவீங்க இது பூரா என் வயல்டி. என்ன தயிர் இருந்தா என் வயல் காட்டுக்குள்ள வந்து இப்படி சமைச்சுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. அது இப்படி திருட்டு வயல்ல வந்து மீன் குழம்பு வேற சமைக்கிறீங்களா? இந்த மீனாவது வாங்குனீங்களா இல்ல திருடிட்டு வந்தீங்களா? ஐயா அம்மா உங்க வயலா? இது தெரியாம இது ரெண்டையும் நீ கூட்டி வந்து சமைக்க சொல்லி பிடிச்சிங்க. மன்னிச்சிடுங்கம்மா, நான் போயிட்டு வந்துறேன். இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சமைக்க கூப்பிட்டாங்க வந்தே பாத்துக்கங்க. ஒழுங்கா எவ போனாலும் வந்து என் வயலை கழுவி கொடுத்துட்டு போய் சொல்லுங்க. அப்புறம் அவ்வளவுதான் மரியாதை பார்த்துக்கங்க. வாங்கடியே. ஏம்மா இங்க யாரையும் தேட வேணாம். உன் பக்கத்துல ஒண்ணு நிக்குது பத்தியா, என் பக்கத்துல ஒண்ணு நிக்குது பத்தியா. ஒத்த ரோசா இவ தான் போயிருக்கா. இவளை கழுவிக்க சொல்லி என்ன நாங்க கிளம்புறோம் என்ன?